ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்ற அந்த சத்தியத்தை மாத்திரம் நம்ம ஆழமா வச்சுட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் ஜெயித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் கர்த்தர் காரணம் அல்ல, பிசாசு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். இந்த நாளில் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துடைய உள்பகுதியை இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார். 17 பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். இதனால என்ன செய்துனா, ஆபிரகாம் தேவனை ஒரு காரியத்தில் புரிந்து கொண்டார். தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. தேவன் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் சொல்றான், இதுவரை இல்லாதவற்றை இருப்பதாக தேவனால் கொண்டு வர முடியும் என்று ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு. இதுவரை இல்லாதவற்றை இருப்பதாக தேவனால கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாம் நம்பினான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு இன்னைக்கு இப்போ வர வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படின்னா, என் தேவனால எனக்கு ஒரு நல்ல வேலையை கொண்டு வர முடியும் என்று நம்பினான். பிரைஸ் தி லார்ட். இதுவரை உங்களுக்கு சுகம் கிடைக்கல, ஆனால் ஆபிரகாம் விசுவாசம் எப்படின்னா, தேவனை எப்ப பார்த்தோம்னா, என் தேவனால எனக்கு நல்ல சுகத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பினான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என் தேவனால இந்த கடனை அடைக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவனால் கொண்டு வர இயலும். இதுவரை இல்லாதவற்றை இருப்பதாக கொண்டு வர முடியும். இப்போ திருமணம் காரியத்துக்காக வச்சுப்போம். இதுவரை இன்னும் நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, இதுவரை இல்லாதவற்றை இருப்பதாக கொண்டு வர இயலும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, ஆனால் மாப்பிள்ளை கொண்டு வர தேவனால முடியும். அமெரிக்கா தேசத்தில் ஒரு சகோதரி, அந்த சகோதரி திருமணத்துக்காக ஜெபிச்சிடும். ஜெபம் இருக்கும்போது விசுவாசமா சரி வீட்டுக்காரர் வந்தாருன்னா அதை கார் ஓட்டிட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது கார் பார்க்கிங் அவங்க வீட்டில் நிப்பாட்டும் போது திடீர்னு யோசிச்சான், என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவருக்கு கார் நிப்பாட்டணுமே, அவருக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் இடம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துச்சான். இப்போ டைனிங் டேபிளில் இருக்கும்போது ஒரு பிளேட்டு வந்து அது உட்காந்து தனியாக சாப்பிடும்போது எனக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னா என்னுடைய அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து எதிராக உட்காந்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிளேட் போட்டுச்சான். பிரைஸ்லாம் இப்படி ஒவ்வொரு பகுதியாக செய்து கொண்டிருந்த போது அந்த சகோதரனுடைய எண்ணங்கள் மாற மாற நடந்தது என்னன்னா, அந்த சகோதரி விரும்பினபடியே ஒரு மணமகனை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ்லாம். இது இப்போ ஆபிரகாம் வந்து தேவன் அப்படியே பார்க்கலாம், என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அணுக்கள் அந்த உயிர் சக்திகள் எனக்கும் இல்லை, அந்த சாராளுடைய கற்பமும் செத்து போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமே இல்லை, ஆனால் இல்லாத ஒன்றை உன்னிலிருந்து திரளாய் நான் உருவாக்குவேன். பிரைஸ் காட். அப்போ இங்கே சொல்றான், தேவனால் மரித்து போனவரை உயிரோடு எழுப்ப முடியும். ரெண்டாவது சொல்றான், இதுவரை என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாட்டாலும் தேவனால் திரளான குழந்தையை கொண்டு வர முடியும். பிரைஸ் காட். இப்போ இதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்கணும். தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆண்டவர் இப்படி பார்க்குறாரு, இதுவரை இல்லாத ஒன்று இருப்பதாக கொண்டு வருவதற்கு என்ன பண்ணார்னா வெளிச்சம். அப்ப இதுவரை இல்லாத ஒன்றை உருவாக்குறதுக்கு எதை பயன்படுத்தினார்னா வார்த்தையை. அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. பிரைஸ்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்க இரவும் பகல் தியானிக்கணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசணும். உங்க சூழ்நிலைக்கு எதிராக என்ன செய்யணும்? பேசணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெட்டாந்தரை உண்டாக கடவுள். ஏன்னா பூமி எங்க என்ன இருக்குது? தண்ணி நிறைஞ்சு இருக்குது. இப்ப இல்லாத ஒன்றை என்ன செய்யறாரு? பேசுறாரு. வெட்டாந்தரை உண்டாகட்டும், எல்லைகள் உண்டாகட்டும். அடுத்தது பார்க்கிற சுடர்கள் இல்லை, இல்லாத ஒன்றை
இருப்பதாக பேசிக் கொண்டிருப்பதுதான் தேவனுடைய பாஷை. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ அடுத்து பார்க்கணும், சூரியன் நட்சத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் நீங்க 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இல்லாதவற்றை இருப்பதாக பேச பேச அது உண்டாயிருச்சு. பிரைஸ் காட். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எனக்காக, என் குடும்பத்துக்காக, சபைக்காக நாங்கள் பேச பேச இல்லாதவற்றை இருப்பதாக தேவனால் கொண்டு வர முடியும். இதாங்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு, வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கினார். இப்போ வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்துட்டார், உலகத்தில் வாராரு, 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யப்படுறாரு. அவர் எப்படிதான் பேசுறாரு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பேசுறாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சீசர்கள்லாம், அவங்கள பார்த்துவாரு, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக ஆக்குறேன் சொன்னாரா? ஆனால் அப்போ அவங்க மனுஷரை பிடிச்சாங்களா, மீன் பிடிச்சாங்களா? மீன். இப்போ நான் சொல்றதை மாத்திரம் நீங்க அப்படியே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பாஷை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். பிரைஸ் காட். சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும், உங்க பாஷை மாறும், வாழ்க்கை மாறும். பிரைஸ் காட். இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இருக்கிறதையே பேசிட்டு இருக்கிறோம். என்ன பாஸ்டர் இருக்கிறத பேசாம இல்லாத எப்படி பாஸ்டர் பேச? எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது பாஸ்டர், குடும்பத்துல சண்டை இருக்குது பாஸ்டர், என் சரீரத்துல வியாதி இருக்குது பாஸ்டர், இன்னும் என் வீட்டுக்காரருடைய சுபாவம் மாறல பாஸ்டர், என் மனைவியுடைய சுபாவம் மாறல, என் பிள்ளைங்க சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதை பேசினா அது ரொம்ப பெருகிறோம், அதை பேசாத. இப்போ நீ எதை விரும்புறியோ அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி பேச ஆரம்பிக்கிறோம். பேசலாம். இப்ப பாருங்க, வார்த்தை கிறிஸ்துவாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்த போது எப்படி பேசுறார்? சீசரை பார்த்து நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறோம் ஆக்குவேன். கடைசி ஆக்குனாரா, ஆக்கலையா? பேசலாம். அப்புறம் ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் கிட்ட வரலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சுத்தம் உண்டு, சுகம் மாகு அப்படி முதல்ல சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும் போது சுகமானச்சா? சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தை போகும்போது இல்லாத சுகத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கும். பிரைஸ் காட். எங்கூட சொல்லுங்க, இல்லாத சுகத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கும். இல்லாத நல்வாழ்வை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? அப்படி எப்படி பேசணும்? சொந்த வீட பேசணும். அல்லேலூயா. கடல்ல இருக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை பேசணும். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடம் உள்ள ஒரு பெண் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றார். அவன் இந்த இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டார். எப்படி முதல்ல ஆண்டவர் கேள்விப்படுறா, 2வது வேத வசனம் சொல்லுது பாருங்க, அதை வாசித்துக்கிறோம். இது செய்தி இது இல்லை, இதுக்கு உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டு நான் உள்ளே போக விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். இதான் நீங்க செய்தி. பிரைஸ்லாம். இதுவரை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதை இருப்பதாக நீங்கள் விசுவாசிப்பீங்க என்றால் அது உங்க வாழ்க்கையில் உண்டாகிடும். பிரைஸ் காட். எதுவானாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக. இப்ப பாருங்க, வாசிக்கலாம் 21. இப்ப அந்த பெண் சொல்ல 12 வருடம் உள்ள அந்த பெண்ணுக்கு சுகம் இல்லை சரீரத்துல. எவ்வளவு பணம் செலவழிச்சுட்டா, ஓரளவு கொஞ்சம் வசதியான ஆளா இருப்பா போல. எல்லாத்தையும் வித்து டாக்டரா போய் பார்க்கிறா, ஆஸ்பத்திரியா போய் பார்க்கிறா, சுகம் கிடைக்கல. எப்படி கிடைக்கல? வேத வசனம் சொல்லுது, ஒரு துளி கூட சுகம் கிடைக்கல. இன்னைக்கு கூட நமக்கு ஏதாவது வலி மாத்திரை போட்டா கொஞ்சம் சுகம் கிடைக்கும் பாருங்க. அந்த பெண்மணியுடைய வேதனை எப்படி இருக்குப்பாங்க. இரத்தப்போக்கு வியாதி, கொடுமையான வியாதி. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மீது அவர் என்னன்னா, அவர் எப்படிதான் இல்லாததெல்லாம் இருப்பதாக பேசுவாரு. அவர் என்ன பேசினாரோ அது உண்டாயிரும். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டார். இதுதாங்க அவருடைய அலவரிசை. இன்னைக்கு நமக்கு நன்மை வேண்டும்னா நம்முடைய அலவரிசைக்கு போனா சுகம் கிடைக்காது. நம்முடைய அலவரிசை என்பது என்ன சொல்றது? சூழ்நிலை, கடன், வியாதி, தரித்திரம், தவறான எண்ணங்கள், சோர்வுகள், கசப்பு, இதே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இந்த அலவரிசை அவர்கிட்ட சேர்ந்து போய் சேராது. அவருடைய அலவரிசைக்கு வரணும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்க வேண்டும். நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, ஊழிய கால ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப நேரத்தில் நீங்க ஊழியக்காரர்களாக நீங்க மாற போறீங்கன்னு இப்பயே கூப்பிடுறாரு. அல்லேலூயா.
பிரைஸ்லா. இப்பயும் உங்க மேல அபிஷேகம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஏதாவது உலகம் எத்தனை பேர் எத்தனை தேசத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டோமா? பார்க்கல. ஆனா நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய பாஷை எப்படிப்பட்டது? இல்லாதவைகள் எல்லாம் இருப்பது போல அழைக்கிறவர். உலகம் இது பைத்தியமா சொல்லலாம். அது விசுவாசத்துக்கும் உண்மைக்கும் அநேக வித்தியாசம் உண்டுங்க. ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லையா? இப்போ நீங்கள் போய் வெளியே போய் சொல்லுங்க, நான் உலகமே இங்கே சுற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிரிக்கலாம். பிரைஸ்கா. ஆனால் பரலோகம் மகிழும். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துங்க. உங்களுடைய விசுவாச வார்த்தைக்கு பரலோகம் கைத்தட்டும். பாருங்க, இப்போ இங்கே இந்த பெண்மணி சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எதை எங்க ஆரம்பிக்கிறா? பிரைஸ்லா. நீங்க மாத்திரம் ஆண்டவரே உங்க வருகை தாமதமானா நான் உலகம் எங்கும் போவேன், நல்ல பிசினஸ் பண்ணுவேன், நான் கத்தற்காக கொடுப்பேன், நல்லா சுகமா இருப்பேன். பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க, இந்த அளவரிசை கத்தரோட அளவரிசையோடு இணைந்து விடும். பிரைஸ்லா. இவன் சொல்றா உள்ளத்தில் எண்ணினார். இப்ப உள்ளத்துல எண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை ஓர்த்து தொடுறான். இப்ப யாருடைய அளவரிசைக்கு போயிட்டா? இல்லாதவைகளை இருக்கு, எனக்கு சுகம் வரப்போகுது, என் சுகம் எனக்கு கிடைக்கும், மனசுக்குள்ள நினைச்சிட்டா எனக்கு இது உண்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வரா. டக்குன்னு அந்த அளவரிசை அவர் மேல இருக்கிற அந்த சுகமா கூட அபிஷேகம். எத்தனையோ பேர் இருக்காங்க, நெருங்கிட்டு தான் சண்டை போட்டு கிடக்குறாங்க, அவங்க மேல என்ன செய்யல. ஹலோ, புரியுதா? கூட்டமா போறாங்க. இவன் ஏற்கனவே ஆயத்தமாயிட்டான். என்ன அளவரிசைனா, நான் இப்பொழுது இயேசுவின் வஸ்திரத்தை தொட போறேன். ஏன்னா இல்லாதவர்கள் இருக்கிற போல அவன் உள்ளத்துல எண்ணிட்டான், நான் சுகமாயிட்டேன். இவன் அப்படி இந்த அளவரிசை தேர்ந்து காந்தம் மாதிரி கிறிஸ்து தேடி கொண்டிருக்கிறார். யாருப்பா விசுவாசமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. யார் ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்காக நான் அள்ளி கொடுக்க போறேன்? அப்படியா? ரைட், ஓகே. அடுத்து நீ அவருடைய விசுவாசம் உள்ளவர்களே தேவன் இந்த கால வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். உங்களுடைய அவிசுவாசத்தை தூக்கி எறியுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை தூக்கி எறியுங்கள். உங்களுடைய சரீரம் உங்க கூட பேசுவோம். நீங்களும் என்னத்தை உலகம் எங்கே சுத்த முடியும்? உங்க சரீரம் எப்படி இருக்குது? பிரைஸ் காட். அதெல்லாம் பொய்யுங்க. பிரைஸ் காட். நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்திருக்கிறோம். என்னுடைய சரி நல்லதாக இருக்குது. பிரைஸ்லாம். நான் முதல்ல யோசித்தேன், ஐயோ எப்படி போக முடியுமா ஆண்டவரே? போக முடியும். பிரைஸ்லாம். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய உனக்கு பலன் உண்டு. படிக்க முடியும், வேலை பார்க்க முடியும், உங்கள் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட முடியும். இதுதான் அவருடைய அளவரிசை. ஆனால் இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பணம் ஆகும், என்ன பண்ணலாம்? நீ முதல்ல ஆரம்பி, நான் முடிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இன்னைக்கு இப்போ யாருக்குமே கூட்டமா இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த அளவரிசை இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் மாத்திரம் சொல்ல உள்ளத்தில் எண்ணிட்டு அப்படி கிட்ட போறா. 12 வருடமா இல்லாத சுகம் இப்போது இவன் மேல் பாய்கிறது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தின் அளவரிசை பாய போகிறது, சுகத்தின் அளவரிசை பாய போகிறது, உனக்குள் தைரியத்தின் அளவரிசை பாய போகிறது. எத்தனை பேர் எந்த காரியத்தில் இருக்கீங்களோ இப்போதே நீங்க வளர்க்கிறத உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு பணம் தேவை, இந்த பிரச்சனையில எனக்கு சுகம் தேவை, இந்த பிரச்சனை எனக்கு வேலை தேவை, இந்த பிரச்சனையில ஆண்டவரே எனக்கு படிப்பு நாணம் வேணும். நீங்க கைகளை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால இந்த 12 வருடமுள்ள அந்த பெண்மணி போல நான் இப்போ விசுவாச அளவரிசைக்கு வரேன். ஆண்டவரே எல்லா வேதனைகள், அவிசுவாசங்கள், சோர்வுகளை தூக்கி எறிகிறேன். நீர் என்னை பயன்படுத்த முடியும், நீர் என்னை ஆஸ்வதிக்க முடியும், என்னை நீ சுகமாக்க முடியும். ஆமென். கைகளை தட்டி ஓ ரிபா ஹாஷலா பலபா. நம்ம விசுவாசிக்கும் ஆளுங்க வச்சோம் இயேசுவின் நாமத்தால. இந்த ராஜபாளையத்துல திரளான ஆத்துமாக்கள் உள்ள சபையாக நாங்கள் பேசுகிறோம். இந்த அளவரிசைக்கு வருகிறோம் இயேசுவின் நாமத்தால. 1000 பேரு இயேசு காலில் உட்கார்ந்து ஆராதிக்கிற சபையை இயேசுவின் நாமத்தால நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அநேகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமுள்ள சபையாக, அநேக திக்கற்றவங்களை, ஏழை விதவைகளை போஷிக்கிற சபையாக, அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்கிற சபையாக பல கோடிகளை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்றோம். இப்படி நம்ம பேசும்போது பரலோகம் மகிழுங்க. பிரைஸ் காட். சோர்வை பேசாதீங்க. இவன் போய்கிட்ட போறா,
அந்த அனாயிட்டிங் பாம்பு அவன் அப்படி வஸ்திரத்தோட தொட்டா அப்படியே பாய்ச்சிருச்சு. வேதவசனம் சொல்லி தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ இல்லாதவர்கள் இருக்கிற போல் பேசு. நீ உணரும் போது நீ எதை பேசிக் கொண்டிருக்கிறாயோ, எதை நீ விரும்பி கொண்டிருக்கிறாயோ அதை நீ காண்பாய், அதை நீ காண்பாய், அதை நீ காண்பாய். உணர்ந்தான், உடனே உணர்ந்தான். நம்முடைய அலவரிசையை மாற்றிக்கணும். அதுக்கு 2 கோடர்கள் இயேசுகிட்ட போறாங்க. தாவீது குமாரன் எங்களுக்கு என்ன செய்யும்? உடனே இப்போது ஆண்டவர் அந்த குதிரைக்கிட்ட பேசுறாரு, அலவரிசையை செக் பண்றாரு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆம், விசுவாசிக்கிறோம். உடனே கையை வச்சுட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீங்க எதை விரும்புகிறீர்களோ இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில நான் எதற்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கேனோ, எதெல்லாம் விரும்புகிறனோ அதெல்லாம் நீங்க செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு என்று விரும்புகிறேன். ஆமென். கைகளை தட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு 12 வருடம் உள்ள ஒரு சிறு குழந்தை மறைத்து போய்விட்டான். உடனே அவங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒப்பாரி வச்சு ஆரம்பிட்டு இருக்காங்க. ஆண்டரை என்ன பயன்படுத்தா தெரியுமா? அவள் மறிக்கவில்லை, நித்திரையாக. எப்ப எந்த அலவரிசை இல்லாதவைகளை அவள் உண்மையாகவே மறித்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் பயன்படுத்துறது அவள் நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சிறுபண்ணே எழுந்துரு அப்படின்னு பயன்படுத்துறாரு. இல்லாத மறித்து போன சரியத்தை பார்த்து இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். சிறுபண்ணை எழுந்துரு அப்படின்னு சொல்லி டக்கு இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரு வாலிபனை தூக்கிட்டு வராங்க. டெட் பாடி. இவர் ஆண்டவர் இந்த அலவரிசையில் வந்துட்டு இருக்காரு. இல்லாதவைகளை இருக்கிற போல். வாலிபனுக்கு சத்தம் கேட்குமா? காது சத்தம் கேட்குமா? மூச்சு இருக்குதா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சுவிசேஷங்களை சொன்ன பிறப்பாடு நல்லா வாசிப்பாங்க. எந்த அலவரிசையில கிறிஸ்து செயல்படுகிறார் என்றால் விசுவாச அலவரிசை. பிரைஸ்லா. அந்த வாலிபனை பார்த்து வாலிபனை எழுந்துரு. டக்குன்னு உடைஞ்சிட்டான். பார்த்தீங்களா? உங்க தேவனுடைய வார்த்தை எப்படி நம்ம பேச ஆரம்பிப்போமானால் மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் உயிர் பெறும், உயிர் பெறும். பிரைஸ்லா. எந்த வியாதியா இருந்தாலும் நாம் மாத்திரம் விசுவாசமா பேசிக்கிட்டு இருப்போமானால் நீங்க சுகத்தை காண்பீர்கள், பலனை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டர் இருக்கிற இடத்துல என்னதான் பேசுறாரு? அதுக்குள்ள ஒரு ஜெபம் பண்றாரு. பிதாவே, நீங்க எப்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த முடியாது உமக்கு பிரைஸ்லா. இது என்ன அலவரிசை? இல்லாதவைகளை எப்போது நீங்க கல்லறையை பார்த்துட்டு பேசுவார். லாஸ்டர் வெளியே, அவன் உள்ள டெட் பாடி தான். ஆனா இவரு இல்லாதவைகளை இருக்க வெளியே வா அப்படின்னு வெளியே வந்து இப்படி அநேக சம்பவங்களை சொல்லலாம். இந்த நாளில் கூட மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18, 19 இதுதான் நீங்கள் இந்த நாளில் நம்ம செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு. வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதுவரை இல்லாத ஒன்றை இருப்பதாக தேவனால் கொண்டு வர முடியும். எப்படி சொல்லுங்க? இதுவரை இல்லாத ஒன்றை இருப்பதாக தேவனால கொண்டு வர முடியும். அப்படின்னா நான் பெற்றுக்கொண்டேன். பிரைஸ் காட். நான் இந்த காரியத்துக்கு ஜெபத்தில் என்ன கேட்பீங்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள். இதான் அந்த அலவரிசை.
பெற்றுக்கொண்டேன், எனக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. ஆமென். ஒரு வாகனத்துக்காக ஜெபிங்க, வாகனம் எனக்கு இணைஞ்சிருச்சு, கிடைத்து விட்டது. பிஸ்னஸ்ல இருக்க நஷ்டம்லாம் நீங்கிருச்சு, என் குடும்பத்தை சமாதானம் உண்டாகி விட்டது. இதான் இல்லாதவங்களே இப்ப இல்லை, சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்க பேசணும், என் சுகம் உண்டாகி விட்டது. இங்கே அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் ஒரு ஆபிரகாம் அப்படின்னா ஒரு ஜாதிகளுக்கு தகப்பன். சாராய் அப்படின்னா இளவரசின்னு அர்த்தம். இப்போ அவங்களுடைய அலவரிசையை மாத்திர இல்லாதவைகளை இருக்கிறோம். ஆபிரகாம் ஜாதிகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், சாராய் ஒரு ஜாதிகளுக்கு தாயாக மாற்ற போறேன் அப்படி பேரை மாத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தையை மாற்றணுமானா நம்முடைய வாழ்க்கையில இந்த அலவரிசைக்குள்ள நம்ம போக முடியும். பிரைஸ்லா. இப்போ புதிய ஏற்பாட்டுல பேதுரு, அந்திரேயா 2 பேர் சகோதரர்கள், யோவான், யாக்கோபு அவங்க 2 பேர் சகோதரர்கள். இவங்களாம் ஒரு டீம் ஒர்க்கு. இவங்களாம் என்ன செஞ்சா ஒரு டீம் ஒர்க்கா மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அந்திரேயா தான் போல கிறிஸ்துவை குறித்து அறிந்து பேதுருவை என்ன செய்யாரு கூட்டிட்டு போறாங்க. இந்த 4 பேரையும் பார்த்து தான் ஆண்டவர் செய்யாரு, காலை கொடுக்குறாரு, அவங்க உடனே பின்பற்றி வராங்க. இப்போ பேதுரை பார்த்தோன்னு சொல்றாரு, சீமோனின் குமாரன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபாய் எனப்படுவார். கேபாய்னா பேதுரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, சீமோன்ட நாணலாம், காத்து எந்த பக்கம் வீசுதோ நமக்கு இப்போ எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா, ஓ கத்தர் நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ தன்மை தான் பேதுரு தன்மை. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பிரதர் எப்படிங்க, என்ன ஒன்றும் இல்லை, ஏங்க சர்ச்சுக்கு வந்து என்ன செய்யும் இப்படி விசுவாசம் அவிசுவாசம், இதுதான் பேதுருடைய வாழ்க்கை. இப்போ பேதுருவை பார்த்து இவரை இப்ப கிறிஸ்து எந்த அளவரசில பேசிக்கொண்டிருக்கிறார், இல்லாதவைகளை இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, நீ நாம பாரு. அல்லேலூயா. இவன் மறுதளிக்க போறான்னு தெரியும். மறுபமலையிலே தூங்கின ஆட்கள், பிரேஸ்கார் உங்களையா நாங்க தூங்க விடாமையா பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. மறுபமலையிலேயே விசாம தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. அங்க கிறிஸ்து எலியா வந்து பேசிட்டு இருக்காரு, மோசே பேசிட்டு இருக்காரு. கடைசி இவங்களை எழுப்ப வேண்டி இருந்தது. எழுப்பிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே சூப்பரா தூக்கம் வருது ஆண்டவரே, மேகம் உங்களுக்கு ஒரு கூடாரமோ நமக்கு ஒரு கூடாரம் போட்டு மோசைக்கு போட்டுட்டு விசாம இங்கே நெஞ்சிடும் உட்காந்துருவாங்க, சூப்பரா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிரைஸ்லாம். எல்லாம் தெரியும், மறுதளிக்க போறான்னு தெரியும். அவனை பார்த்து சொல்றாரு, நீ தான் கேபா. அல்லேலூயா. நீ தான் பாரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ பலன் கொள்வ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை உலகம் எங்கும் பயன்படுத்துவேன். இதுதாங்க இல்லாதவைகளை இருக்கிற போல. ஆனா ஜெயித்தது எது? கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் காட். இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சோர்வுகள். இவனுக்கு ரொம்ப ஆசை, ஆனா ஆண்டவருக்காக செயல்படணும். அப்படி கூட 2 படி ஏறினாலும் 4 படி இறங்கலாம். விசுவாசம் அவிசுவாசம், இப்படியே தான் பேதுருடைய வாழ்க்கை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு சீசன் பார்த்து ஆண்டவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுறீங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் முந்திரியை கொட்ட மாதிரி யார் பேசுவாங்க? பேதுரு தான். உடனே சொல்றான் அந்த இடத்துல பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிரைஸ்லா. நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நமக்கு முதலாவது வெளிப்பாடு வருமானால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். எதை குறித்துனால் கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு வருங்க. நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், கடன் இவ்வளோ இருக்குது, நம்முடைய எதிர்காலம் இப்படி இருக்குது, வயசு இப்படி ஆயிடுச்சு, அது இப்படி, இது இப்படி, வியாதியுடைய தன்மை இப்படி, இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நம்ம நினைக்கணும், கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடிச்சிருக்கிறார், கிறிஸ்துவுடைய அதிகாரம் இப்ப எப்படி இருக்கிறது, அந்த கிறிஸ்து இப்ப எனக்குள்ளே இருக்கிறார். இங்கே வேத வசனம் சொல்லி இவங்க சொல்றாங்க, கிறிஸ்துவை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, இப்படிலாம் ஒன்றா சொல்றாங்க. ஆனா அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரு வெளிச்சத்தை இங்க பேதுரு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் அடுத்த வருஷம் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்.
கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம். கிறிஸ்து என்பது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையின் மீது தாகம். இப்ப நீங்க நம்ம பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசமே இல்லாம நிறைய அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எலியாவின் அபிஷேகத்தை கொடுங்க, எலிசாவுடைய வரங்களை எனக்கு கொடுங்க. அதை எல்லாவற்றையும் காட்டிலும் அளவில்லாத அபிஷேகத்தை கிறிஸ்து மேல் பிதாவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நம்ம தலையாக இருக்கிற நாம அவருடைய சரீரம். இப்ப நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எலியாவின் அபிஷேகம் இல்லைங்க, எலிசாவின் அபிஷேகம் இல்லை. இந்த மறுரூப மலையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இந்த பக்கம் மோசே இருக்கிறார். இது நியாயப்பிரமாணம். எலியா என்பது தீர்க்கதரிசன புஸ்தகம். இப்போது பிதாவின் சத்தம் கேட்குது. அப்பொழுது பிதாவின் சத்தம் வந்த போது எலியாவை காணவில்லை, மோசேயும் காணவில்லை. அப்போ பழைய நியாயப்பிரமாணமும் போயிடுச்சு, தீர்க்கதரிசனம் போயிடுச்சு. இப்ப புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து மாத்திரம் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, வானத்துக்கு சத்தம் கேட்குது, இவருக்கு செவி கொடுங்க. பிரேசலா. எலியாவுக்கு செவி கொடுங்கன்னு தேவன் சொல்லல, எலிசாவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லல. மோசே என்பது நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தை அல்ல. இப்போது நான் உங்களுக்குள்ள ஒரு புதிய பிரமாணத்தை உருவாக்குறேன், அது கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்க. இப்போ இங்கே கேட்கிற நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய இதாங்க வெளிப்பாடு. பிரேஸ்லா. கிறிஸ்து தான் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம். அவர்களெல்லாம் முன்மாதிரி, கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆபிரகாம், மோசே எல்லாம் யாருன்னா தானியேல், எல்லாம் கிறிஸ்துவுடைய அடையாளம். அந்த முழு தன்மை பரிபூர்ணம் வந்துருச்சு. பரிபூர்ணம் யாரு? கிறிஸ்து. இப்ப நீங்க பழைய ட்ரெஸ் வச்சுக்கீங்க, புது ட்ரெஸ் வந்த மட்டும் பழைய ட்ரெஸ் நீங்க என்ன செய்யலாம், அதை போட்டது உண்மைதான். ஆனா இப்பொழுது நீங்க எந்த ஆடையை போடுறீங்க? அது போல கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்க, நம்ம அவயமா இருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த வெளிப்பாடு வந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். அப்ப எதை குறித்து வெளிச்சம் வந்தா, கிறிஸ்துவை ஒரு மனிதன் உயர்த்த அவன் பாக்கியவனா இருப்பான். அல்லேலூயா. நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும், எல்லாமே காவிக்குறை காரியம் எல்லாம் செய்யணும். ஆனால் செஞ்சுட்டு என்ன சொல்லணும்னா, கிறிஸ்துவே மேன்மை பாட்டு. பிரைஸ்லா. என்னால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இங்கதான் பவுல் சொல்றார். பவுல் போல் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். பைபிள் இருந்து தியானிச்சோம். பவுலை போல அந்நிய பாஷையில நம்மளால ஜெபிக்க முடியாது. அவ்வளவாக அவர் பேசியிருக்கிறார், அவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் அல்ல, கிறிஸ்துவே. பிரைஸ்லா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்போ நீ பாக்கியவான், அதுக்கு சில மொழிபெயர்ப்பு சொல்றது, நீ பேர் பெற்றவன். பிரைஸ்லா. நீங்க கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க அதை ரிசீவ் பண்ண இல்லாதவைகளே இவன் நீ பாக்கியவான் யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இவன் தான் மறுதளிக்க போறான். பிரைஸ்லா. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? எப்படி இருக்குது பாருங்க. பிரைஸ்லா. இப்ப நமக்கு தெரியுது, நம்ம கூட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்ககிட்ட இருக்க 2 லட்சம் ரூபா அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க நம்பி பணம் கொடுப்பீங்களா, வேற வைப்பீங்களா? உங்களுக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம விடுவோமா? அன்னைக்கே வேலையை வந்து செஞ்சிடும். இப்போ வந்து பேதுரை கொடுத்து எல்லாம் தெரிந்து இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் சொன்ன, நீ பாக்கியவான், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ ஜெயம் பெற்றவன், நீ பேர் பெற்றவன். இதாங்க புதிய உடன்படிக்கை சத்தியம். பிரைஸ் காட். நீ பாக்கியவான். பாக்கியவானுக்கு சில மொழிபெயர்ப்பு சொல்றது, நீ சந்தோஷமானவன். நீ கர்த்தருடைய ஆவியான சொல்ற, யாரெல்லாம் துக்கத்தோடு வந்தீங்களோ ஆவியான சொல்ற, நீ சந்தோஷமானவன், நீ சந்தோஷமானவன். உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இப்படி இல்லை ஃபர்ஸ்ட், அப்படி இல்லை. இப்போ யாருடைய அலவரிசை இல்லாதவங்களே இதை நீங்க என்ன செய்யணும்? ஆமென், ஆமென். நான் சந்தோஷமானவன் தான், நான் பாக்கியவான் தான், நான் பேர் பெற்றவன் தான். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உன்னைய பார்த்து எல்லாரும் பொறாம போனாங்க. என்ன பாஸ்டர், சந்தோஷம் சொன்னவா பரவாயில்ல, நான் தான் நிறைய அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாலும் பொறாமைப்படுறது ஒரு ஆசீர்வாதம். ஹலோ, எப்படி நீங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறது ஆசீர்வாதம் இல்லை, உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி மாறினாங்க? ஈசாக்கை பார்த்து அந்த தேசத்து ராஜா பொறாமைப்படுறான். அப்ப அவன் லெவல் எங்க கொண்டு போயிட்டாரு? பிரேஸ்ல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் மற்றவங்களை பார்த்து
பொறாமைப்பட மாட்டேன். என்னை பார்த்து அநேகர் பேர் பொறாமைப்படுவார்கள். Praise God. உங்களுக்கு பொறாமை இருக்குதா இல்லையான்னு எப்படி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா, உங்க எழுத்து வீட்டுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ உங்களுக்கு கொஞ்சம் அறகுறையா பிடிக்காதவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மனசார ஆசீர்வாதம் என்ன வரலன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? சரி, அது மாதிரி நீங்க வாங்காத ஒரு சேலைய, ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலைய, நீங்க வாங்காத சேலை ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேலைய பிடிக்காத நபர், நீங்க வாங்காத சேலை உங்களுக்கு பிடிச்ச என்ன சொல்லு, கொஞ்சம் எடுத்து விடுவீங்க. பிடிக்காத நபர் கட்டிட்டு வந்துட்டா நீங்க என்ன செஞ்சீங்களா? சூப்பர் என் சகோதரியே, நீ கோடாய் கோடி அப்படி வசதிங்க, உங்களுக்கு பொறாமை இருக்காது. அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க ஆசீர்வதிச்சுட்டா அந்த பொறாமை ஓடி போயிடும். பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுக்கு நல்ல சேலை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மார்க் எடுத்துட்டு வருங்க, கூட பிறந்தவங்களோ உறவினர்களோ யாரும் நல்ல மார்க் எடுத்துட்டாங்களா அதை வந்து சொல்லி நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த இது ஆனால் நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா? நீங்கள் மற்றவங்களே நம்ம பார்க்க நினைக்கிறோம், நீங்கள் நினைக்கணும் இல்லை, ஒரு காலம் வருகிறது என்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அநேகரை. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பேதுருவை பற்றி பேசிட்டு இருக்கோம். பேதுருவை வந்து அந்த அபிஷேகத்துக்கு பிற்பாடு எருசலேம் நகர வீதி நடந்து போகும்போது அப்படியே வியாதிஸ்தர்லாம் சுலமானாங்க. அல்லேலூயா. அப்படியே தேவ வல்லமை அப்படியே பாஞ்சிச்சு, எருசலேமே கலக்கிட்ட அந்த பேதுரு. பிரேஸ் காட். பேதுருவை பார்த்தா அன்னைக்கு எத்தனை பேர் பேதுரு மூலம் இவ்வளவு வல்லமை வெளிப்படுதா அப்படி பேசினாங்க. நீ பாக்கியவான், நீ பெயர் பெற்றவன், நீ அதிர்ஷ்டசாலின்னு போட்டிருக்குது ஒரு இடத்துல. பிரைஸ்லா. ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஆப்பிள் பைபிள் போட்டிருக்குது அதிர்ஷ்டசாலி. சொல்லுங்க, அதிர்ஷ்டசாலி. நான் அந்த பூமியில பிறந்தது நல்லது, நான் மிக 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 அதிர்ஷ்டசாலி தான். பிரைஸ்லா. எல்லா அதிர்ஷ்டமும் எனக்குள்ள இருக்குது, காரணம் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். பிரைஸ்லா. உலகத்துக்காரன் பேசணுமா நீங்க பேசுங்க, எல்லாம் விதியும் நான் பேசிட்டு இருக்கேன். விதி கிடையாதுங்க, விதியை மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்குது. நீங்கள் ஏழையா பிறந்திருக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கை ஏழையா முடிக்க அவசியம் இல்லை. ஆடுகளுக்கு பின்னாடி போய் இந்த தாவீதுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பணக்காரனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக பூர்ண ஆயுஷ்நாட்டோட முடிச்சாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்லுங்க, ஏழையா நான் பிறக்கலாம், நான் ஏழாமையில பிறக்கலாம், ஆனா முடிக்கும் போது நான் நிறைவேல முடிப்பேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்படி சொல்லுங்க. நீங்களும் பாருங்க, இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா பல வீடுகளுக்கு கட்டி கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு கட்டில கொடுங்க. வேலைக்காக நீங்க அலையத்து கொண்டிருக்கலாம், நீங்க அநேகருக்கு வேலை போட கொடுப்பீங்க. இதான் நீ பாக்கியவான், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ மகிழ்ச்சியானவன், நீ பெயர் பெற்றவன் அப்படின்னு சொல்ல. இப்ப எந்த அளவரசில் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு? இல்லாதவங்களே நீங்களும் உங்களை பார்த்து பேசுங்க, உங்க குடும்பத்தை பார்த்து பேசுங்க. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு எதை வெளிப்படுத்தினான்னு சொல்லி கொண்டிருக்கார்? கிறிஸ்துவை. கிறிஸ்து என்ன செய்தார்? எப்படிப்பட்ட மனிதனை அவன் நேசிக்கிறார்? அடுத்த வருஷம் சொல்லுது, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய். நீ யாரா இருக்கிற? நீ ஒரு பாறையா இருக்கிற. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல பாஸ்டர் நல்லா இருக்குது, விசுவாசமா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது, திங்கள் செவ்வாய் புதன் வாழ்க்கை ஊடாய் போகும்போது தேவைகள் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது என் வார்த்தை மாறுது, என் எண்ணங்கள் மாறுது, நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த பாறை என்பது என்ன? அசையாம நிறுத்துவார். பிரைஸ் காட். நீங்க எந்தெந்த பகுதியில பிசாசு உங்களை ரொம்ப அசைக்கிறானோ நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அந்த பகுதியில நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. எந்த பகுதியில் நீங்க ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களோ அந்த பகுதியில கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பசங்க சின்ன வயசுல சரீரத்துல ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பலன் மேல் பலன் அடைவர்.
இல்ல பாஸ்டர் நான் பொருளாதார பண விஷயத்துல ரொம்ப அடிபடுறேன் அப்படின்னா நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருங்க. வேலை காரியத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கும் போது உங்களை தூக்கி எறிகிறாங்களா, உங்களுக்கு வேலையே உங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்திடுவார். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தால. எந்த பகுதியில் நான் அடிபட்டனோ அந்த பகுதியில 1000 மடங்கு நான் முன்னேறுவேன். கரங்களை தட்டி சொத்து போகாதீங்க. ஆண்டு சொல்லி பேதுருவாக இருக்க நீ பாருன்னு சொல்ற. இப்ப மணல் மேல வீடு, கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடு. அப்ப அந்த பாறை என்பது கிறிஸ்துங்க. பழைய ஏற்பாட்டில் சங்கீத போட்டுக்குது கண்மலையாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுமே நம்ம கட்டப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வார்த்தையை கொண்டு வாழ்க்கை வாழ்வது. என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையின்படி கட்டுகிறவன் அவன் கண்மலைமே கட்டப்பட்ட வீடா. இப்பதாங்க உங்களுடைய விசுவாசம் எங்க அசையும் தெரியுமா? நீங்க வார்த்தை மேல கட்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்க மேலேயும் பெருமழை வரும், காற்று அடிக்கும், மோதும். அதை என்ன செய்யப்படுறது? அசைக்கப்படுது. வாசிக்கலாமா? மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிக்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு மைக் கூட வாசிக்கிறேன். நான் சொல்லிய இந்த வார்த்தை, அதுதான் இதான் வார்த்தை. எதாவது சொல்ல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. வார்த்தையின்படி இல்லாதவர்கள் இருக்கிற போல பேசுங்க. வாசிக்கிறது. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம். ஏனென்றால் கண்மலை என்பது கிறிஸ்து. ஆண்டவர் பேதுரு பார்த்துவாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம்னா கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டின் மீது. நீங்க வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள கிறிஸ்து தான் சொல்றாரு. உலகம் எங்கும் புறப்பட்டு போங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்போ உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொன்னா உங்களை எவ்வளவு பெரிய மில்லியனராக ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ்லா. ஏழையாக பார்க்கிறாரா, மில்லியனரா பார்க்கிறாரா? நீங்களும் அப்படி பார்க்கணும். பிரைஸ்லா. இங்க பாருங்க, வாசித்திருக்காங்க தம்பி. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். அப்ப புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் அப்படின்னா புத்தி உள்ள மனுஷன் கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தை பெற்றவன். கர்த்தருடைய வார்த்தையே தன்னுடைய இருதயத்துல காத்துக் கொள்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஆனா வந்த பிரச்சனை தானா போயிடும். பிரைஸ்லா. இவனோ அசைக்கப்படுவதில்லை. காரணம் இவன் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடுங்க. ஆனா புத்தி இல்லாதவன் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரமே இல்லை, ஃபவுண்டேஷனே கிடையாது, வார்த்தை இல்லை. பாருங்க, நீங்க உங்க மனசுல வார்த்தை இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும்போது உங்களால நேசிக்க விசுவாசமா சோர்ந்து போயிருவீங்க. பிடிக்கணும் ஏன்னா பேஸ் பண்றது சரியா இல்லை, அங்கதான் புரிஞ்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இரவு பகல் கர்த்தருடைய வார்த்தை தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். இங்க பாக்கியவான்னா அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் பேர் பெற்றவனா இருப்பான், அவனுக்கு அநேகர் பொறாமப்படுவாங்க, அவன் அதிர்ஷ்டசாலியா இருப்பான். அப்ப நமக்கு எதற்கு நேரத்தை நாம் கொடுக்கணும்? ரேஜிலா பாருங்க, உண்மையாக இந்த பைபிள் ஸ்டடி கூட நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்கலாம், ஆனா வியாதி வரும்போது உங்களுக்குள் வார்த்தை ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த வியாதியை நீங்க முறியடிப்பீங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா இருக்கு பாஸ்டர், அப்படி நல்லா இருக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வசனத்தை உள்ள புரக்கி வச்சுக்கணும். யோசேப்பு போல பஞ்ச காலம் வந்துச்சு 7 வருஷம். முதல் 7 வருஷம் பரிபூர்ண காலம். இப்ப எங்க வீட்டுல சண்டே இல்லை பாஸ்டர், சமாதானமா இருக்கிறோம், நல்லா வேலைக்கு போயிட்டு வரோம், எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் போதே, செழிப்பா இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கணும். அல்லேலூயா. உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருமழையோ காற்றோ அடிக்கலாம், அதாடு போயிட்டு இருக்கும். பிரேசலா. நீங்கள் ஒரு துளியும் அசைக்கப்படாதபடிக்கு இருப்பீர்கள், என் ஜனங்கள் இருக்கப்பட்டு போவது இல்லை. இதுதான் சொல்லுவாங்க. வாலிப பிராயத்தில் இருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு குடும்பங்கள் வரும். இப்பயே ஆயத்தமாக வசனத்தை மேல குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, அதை குறித்து வசனங்களை உள்வாங்கணும். வேலை உள்வாங்கணும். நிறைய வசனத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா சூழ்நிலை வரும், ஜெயிச்சிருவீங்க.
இதான் கண்மலங்கள் கட்டப்படுவது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை எதற்கு நீங்க அதிக நேரம் கொடுக்கணும்? வார்த்தைக்கு. அதனால சொன்னேன், ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்களோட ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி போடுங்க. ஏன்னா இப்போ இது உள்வாங்குறீங்க, இது ஒரு அப்படியே உங்களை அப்படியே ஸ்திரமாக வைக்கும். அப்போ என்னன்னா பிரச்சனை வரும், சூழ்நிலைக்கு வரும், ஆனால் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. பிரேஸ்கா. அப்போ இது இந்த இடத்துல திரும்ப மத்திய 16 எடுத்துக்கொள்ளுங்கள். நீ பாக்கியவான், நீ பேர் பெற்றவன், நீ பேதுருவாக இருக்கிறாய். நீங்க கர்த்தருடைய ஆவியான கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் வெளிச்சம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு பரிசுத்தவான் சொல்ற. ஹலோ, இல்லாதவர்களே கிறிஸ்துவுக்குள் நீ முற்றும் ஜெயம் பெற்றவன் அப்படின்னு சொல்ற. என்ன பாஸ்டர், கிறிஸ்துவுக்குள்ள நீ ஐஸ்வர்யவான். எத்தனை பேர் ஐஸ்வர்யவானா இருக்கீங்க? 4 பேர் தானா? மற்றவங்க ஏழையா? பிரேஸ்தா சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. வீடு இல்லாதவனுக்கு நிறைய வாடகை வீடு உண்டு பழமொழியும். பிரேஸ்தா நீங்க சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் தான். ஐஸ்வர்யவான் சொந்த வீட்டில் இருப்பான். ஐஸ்வர்யவான் பணத்தை அள்ளி கொடுப்பான். நான் நல்ல கிறிஸ்துவுக்குள் நல்ல ஐஸ்வர்யவான். போன வாரம் நம்ம தியானிச்சோம் பாருங்க, யார் நல்ல ஐஸ்வர்யவான்? போன வாரம் என்ன தியானிச்சோம்? ரூத். ஐஸ்வர்யவான் யாரு? போவாஸ். அந்த போவாஸுடைய அந்த வயல்வெளிக்குள்ள வந்த உடனே ஆசீர்வாதமான ஒரு பேச்சு. பிரைஸ்லா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்ற, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாருன்னு சொல்ற. நீ இப்போ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லு, உனக்கு நான் விசுவாசத்தை கொடுத்துருக்கேன், நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாரும் செய்ய எனக்கு என்ன உண்டு, உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்போ இதாங்க அளவரிசை. இல்லாதவர்களை இருக்கிற போல தேவன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? இந்த வெளிச்சம். இந்த வெளிப்பாட்டு மூலமா தான் நீங்கள் வேலை, குடும்பம், சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாவற்றையும் நீங்க வெற்றி பெற முடியுங்க. என்ன வெளிப்பாடு தெரியுமா? வார்த்தையின் வெளிப்பாடு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை என்ன செய்வதில்லை, வியாதி உன்னை மேற்கொள்வது இல்லை. இப்ப இல்லாதவங்க இருக்கிற போல இல்ல பாஸ்டர், வியாதி எனக்கு இருக்குது. வசனம் என்ன சொல்லுது? பாதாளத்தின் வாசல் உன்னை, மரணத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை, துக்கத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது இல்லை, பயத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது இல்லை. இப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான வசனத்துக்குள்ள கொண்டு வராங்க ஆவியானவர். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டு இருக்கும். என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பூமியில நீ எதெல்லாம் தடை செய்யறியோ அதெல்லாம் பரலோகத்துல தடை செய்யப்பட்டிருக்கும். நான் இப்ப புரியுமா சொல்றேன். பரலோகத்துல நான் சொல்ல இருக்குதா இல்லையா மாத்திரம் சொல்லுங்க. பரலோகத்துல சாபம் இருக்குதா? அப்ப அங்க என்ன தடை செய்யப்படும்? சாபம் தடை செய்யப்பட்ட பகுதி. ரைட்ல. பரலோகத்துல வியாதி இருக்குதா? அப்ப அங்க தலைமை என்ன போட்டிருப்பாங்க? வியாதி தடை செய்யப்பட்ட பகுதி. அப்புறம் பரலோகத்துல சஞ்சலம் இருக்குதா? வருத்தம் இருக்கா? வேதனை இருக்குதா? பயம் இருக்குதா? குறைவு இருக்குதா? ஏழாம இருக்குதா? இப்படி பொறாம இருக்குதா? வேலையில திண்டாட்டம் இருக்குதா? அப்ப எல்லாமே தடை செய்யப்படும். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, இந்த பூமியில உன் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லையோ அதை தடை செய்யக்கூடிய அத்தாரிட்டியை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்க இப்ப பேசணும், இயேசுவின் நாமத்தினால வியாதியே என் சரீரத்திலையும் என் குடும்பத்திலும் எங்க சபை மக்களிலும் இயேசுவின் நாமத்தில் தடை செய்கிறோம். தடை செய்யப்பட்ட பகுதி எங்கள் வீடு வியாதிக்கு. அல்லேலூயா. பிரைஸ்லா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கடனே, சோர்வே, தரித்திரமே, பலவீனமே, பயமே என் வீட்டுக்குள்ள நீ வராதபடிக்கு தடை செய்கிறேன். ஆமென். நீ எதெல்லாம் இந்த பூமியில அனுமதிக்கிறியோ அதெல்லாம் பரலோகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க நம்ம இப்ப அனுமதிக்க போறோம். இயேசுவின் நாமத்தினால சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, வெற்றியை, செழிப்பை, வருமானத்தை, வேலைகளை, சுகத்தை நான் அனுமதிக்கிறேன்.
ஆமென். Praise God. அப்ப கேட்டுங்க நீங்க, இயேசுவின் நாமத்தில் வருத்தம், வேதனை, சஞ்சலம், தடைகள், இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? தடை செய்கிறோம். சில இடத்துல எழுதி போடுற சிகரெட் தடை செய்யப்பட்ட ஸ்கூல்லாம் எழுதி போட்டுருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய எழுதி போடுங்க. இதெல்லாம் கோபம் தடை செய்யப்பட்ட பகுதி. சமையல் எழுதி வச்சுக்கோங்க. பிரைஸ்லா அல்லேலூயா. கடன் தடை செய்யப்பட்ட பகுதி. கவலை தடை செய்யப்பட்ட பகுதி. அப்ப எதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, மன்னிப்பை, வெற்றியை, பலனை நாங்கள் அனுமதிக்கிறோம். பிரைஸ்லா அல்லேலூயா. அப்ப இதுதான் இந்த பகுதியில். அப்போ பேதுருடைய வாழ்க்கையில அவர் சீமோனா இருந்தது உண்மைதாங்க. எந்த பக்கம் காத்து வீசுதோ அங்கே. இப்போ நல்ல செய்தி கேட்டுருப்பீங்களா? வெளியே போய் உலகத்துக்கான சொல்லுவான், உங்களை அப்படியே அவிசுவாசத்துக்கு கொண்டு போய், ஆமா மாமா, ஆமா அண்ணாச்சு, ஆமா பெரியப்பா, நீங்க சொன்னதுதான் கரெக்டு. அப்ப இப்ப இங்க கேட்டதெல்லாம் மறந்து போயிடும். அதான் எங்களுக்கு காத்து வீசுதோ அங்கிட்டு நினைஞ்சிருவீங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ பாரு, நீ அசைக்கப்படுறது இல்லை, உன் விசுவாசத்தை நான் உறுதியாக கட்டுவேன். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில அவன் விரும்பணும் உண்மைதாங்க. உங்களுக்குள்ள ஒரே ஒண்ணு மட்டும் வேணுங்க. என்ன தெரியுமா? விருப்பம். ஆண்டவரே, நான் சுகமா வாழணும் விரும்புறேன், நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன், நான் பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறேன், நான் நல்லா ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன், நல்ல வேலை பார்க்கணும்னு விரும்புறேன், உங்க வசனத்தை அதிகமாக கடைபிடிக்கணும்னு இந்த விருப்பம் மட்டும் இருந்தா போதும். ஆனா அந்த பேதுருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? விருப்பம். பிரைஸ்லாம். ஆண்டவர் சொல்றாரு, கடல் நடந்து வரும்போது, வா, கடல் நடந்து வரும்போது உடனே யாருமே பேசல. ஏன்னா மீனவர்களுக்கு தெரியும் அந்த கடலுடைய ஆழம். ஆனா உடனே பேதுருக்குள்ள, அவர் நடந்துட்டாருன்னா நானும் நடப்பேன். அல்லேலூயா. அனுபவம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, வா. அந்த வா என்று சொன்ன அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாட்டில் தான் அவன் நடந்தான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆவியான சொல்ற உங்களுடைய மன விருப்பம் மாத்திரம் நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நீங்க தோற்று போகலாம், சில தடுமாற்றம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், பரவாயில்ல. இல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் இப்படியாக என்ன செய்வாரு? மாற்றுவா. இல்லாதவைகளை இருக்கு எல்லாம் எழுந்து நிற்போம். க்ளோரி டு ஜீசஸ். நம்ம கொஞ்ச நேரம் பேச போறோம். விசுவாசத்தை எங்கேயும் வெளியே போறதுக்கு இன்ட்ரோல் டைம் கிடையாது. இப்போ பேசலாம் அப்படியே இல்லை எல்லாம் விசுவாச டைத்துக்காக கொஞ்சம் முன்கூட்டி விட்டுங்க. இப்போ நீங்க இல்லாத எல்லாம் நீங்க இப்போ தடை செய்ய போறீங்க. நிறைய பேருக்குள்ள மனசுல சோர்வு இருக்குது பாருங்க, கவலை இருக்குது. ஆவியானவர் சொல்றாரு, இப்போ நீங்க தடை செஞ்சு வெளியே அனுப்ப போறீங்க. அல்லேலூயா. இனிமே நீங்க என் மனசுக்குள்ள வராத. பிரைஸ்லா. சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்க வர வைக்க போகிறீங்க. பிரைஸ்லா. ஓ ரீபா ஹஷாலா பாலா பாலா. ஓ மியூசிக் போடுறது. ஓ எல்லாம் கண்களை மூடி தேங்க்யூ. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறது. கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி அப்படியே நான் சொன்னதை மனசுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. இதுவரை உங்க வாழ்க்கையில எதுலாம் இல்லையோ அது இருப்பதாகவே பார்க்காதீங்க. ஹோலி ஸ்பிரிட். கொஞ்ச நேரம் நான் கன்ஃபஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துடணும். நீங்க ஒரு பாறை, எதெல்லாம் பிசாசு உங்களை அசைக்கலாம்? பயத்தில் அசைச்சிருக்கலாம், பண விஷயத்தில் அசைக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையில் அசைச்சிருக்கலாம், அடிக்கடி டென்ஷன், கோபம் இதில் அசைச்சிருக்கலாம், ரொம்ப சோர்ந்து போகிற வாழ்வாக உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கலங்காதீங்க, பேதுருவை நிலைப்படுத்தின தேவன் உங்களை நிலைப்படுத்துவாருங்க. அப்போல வேலை காரியத்தில் நான் ரொம்ப அசைக்கப்படுறேன் பாஸ்டர், திருமண காலத்தில் ரொம்ப அசைக்கப்படுறேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர், ஏன் எனக்கு இவ்வளவு பலவீனம், நீங்க அதில் எப்படி பார்க்க தெரியுமா? இல்லாதவர்கள் இருக்கிறப்போ இல்லை 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 இல்லை, நான் அந்த வாழ்க்கை இல்லை, அந்த படத்தை நான் மனசுல இருந்து எடுத்து போடுறேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிய ஆவியான உதவிச்சு வராங்க. நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு வாடகை வீடு, ஒரு கடன்காரனாக, சோர்ந்து போன நபராக, உங்க சமயத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, நிறைய வசனங்களை படிக்க ஆசை இருக்குது, ஆனால் கடைப்பிடிக்க முடியல, இப்படிலாம் நிறைய. இப்போ இந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு நீ பாக்கியமா, இப்போ நான் சொல்றது அப்படியே நீங்க கண்கள் மூடி உங்களே நீங்க பார்க்கணும். நீ பாக்கியமா. இப்போ ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல, இல்லாதவைகளே இருக்கு போல. நான் சொல்லும் போது மாத்திரம் என் கூட சேர்ந்து பேசினா போதும், அது வர நான் சொல்லுவதை நீ உள்வாங்குங்க. நீ பாக்கியமா. நீங்க ஆண்டு சொல்ல உங்களை பார்த்து, நீ பாக்கியவதிப்பா மகளே, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவா. ஹோலி ஸ்பிரிட்.
என் வாழ்க்கையில் நான் அநேக நேரங்களில் சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் கொடுப்பாருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. பிரைஸ்லாம் கர்த்தருடைய ஆவியானவங்களை பலப்படுத்துறாருங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு வியாதியை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் ஒரு வெள்ளனா பாருங்க. உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தை அப்படியே பாருங்க. இல்லாதவங்களே இருக்கிறது போல பார்க்க ஆரம்பிச்சா போதும், அடுத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் கடன்லாம் அடைக்கப்பட்டதை பாருங்க. நம்ம சபையில் அநேக வீடு பிரதிஷ்டை பண்றதை பார்க்குறேன் நான். அல்லேலூயா. இங்கிருந்து வந்து சொல்றாங்க கடன்லாம் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ற சாட்சியை நான் பார்க்குறேன். கர்த்தர் என்னைய ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக என்னை பயன்படுத்துறாருன்னு சொல்ற சாட்சியை நான் பார்க்குறேன். நீங்க அநேகர் போய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதை நான் பார்க்குறேன். உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறத பார்க்குறேன். நீங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்ட காலங்கள் போய் உங்களை பார்த்து பொறாமப்படுற காலம் திரும்புகிறது. ஹோலி ஸ்பிரிட் உங்களை அற்பமாய் எண்ணினவர்கள் உங்களை தேடி வருகிறதை நான் பார்க்கிறேன். உங்க சரீரத்துல உங்க வயது இப்ப இருக்கிற வயதுக்கு பாதி வயதா போட்டுக்கோங்க. உங்க வயசுலாம் அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்படியே பாருங்க, அப்படி துள்ளி குதிக்கிறீங்க படிக்கட்டுல. அல்லேலூயா. ஓராபா ஷாலா பாரா கபாலா. நான் இப்போ என்ன பேசிட்டு தெரியுமா? இல்லாதவங்க இருக்கிற போல நான் உங்களை பார்த்து அழைச்சிட்டு இருக்கிறேன். ஓராபா ஷாலாபா. ஆண்டோட பிரசனம் இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்குது. ஓராபா ராபா. என் வயது பாதி வயதாக இருக்குது. 22 வயசுக்கு மேலே போகவே மாட்டேது எனக்குலாம். பிரைஸ்லாம் ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வயசை குறிச்சுருங்க. அதுக்கு மேலே எப்போ கேட்டாலும் எத்தனை வருஷம் கழிச்சா அந்த வயசு தான். ஆமாங்க, எனக்கு அதே பலன் தான். பிரைஸ்லாம் காலைக்கு சொன்னா நான் 40 இருந்த அதே பலன் 80 இருக்குது. ஆனா வயசு எனக்கு 80, ஆனா மனசோ 40. உங்களுக்கு எத்தனை நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். கடன் அடைக்கப்பட்டதை பாருங்க. நல்ல பலனோடு இருக்கீங்க. உங்க ஆயுஷ் நாட்கள் பூர்ணமாக முடிகிறது. பலன் உங்களை கர்த்தர் ஆவியான பலப்படுத்துறாரு. அநேக ஊழியர்கள் நம்ம சபையிலிருந்து எழுப்பி தேசமாய் சுற்றி வருகிறார்கள். அநேக ஆத்துமாக்களை இந்த நாள் முதல் நீங்க ஆதாயம் பண்ண போறீங்க. அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். முதிர் வயதிலையும் உங்க ஆயுஷ் நாட்கள் பூர்ணப்படுத்துவார். உங்க நல்லா நீங்க பாருங்க, வயசானவங்க பாருங்க, நல்ல நான் பலனோடு இருக்க போறேன் சொல்லுங்க. நான் பிள்ளைகள் வாழ்வை பார்க்கக்கூடிய பூர்ண ஆயுஷ் நாட்களை நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு சொந்த கார் டியூல வாங்காம சொந்தமா ரெடி கேஸ் வாங்கக்கூடிய நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். கடன் இல்லாத வீடை பேசுகிறேன். அநேக வீடுகள் உங்க பெயர்கள் மாற்றப்படுவதாக. உங்கள் கூட உடன்பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதை பார்க்கிறேன். சொல்ல நான் பாக்கியவான், நான் மகிழ்ச்சியானவன், நான் ஒரு அதிர்ஷ்டசாலிப்பா. நான் இந்த உலகத்துல பிறந்தது அதிர்ஷ்டம். கைகளை தட்டி ஓ ராபா 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 ராபா. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நிறைய சோசியம் பார்ப்பேன். நிறைய சோசியம் பார்த்து கடைசி ரோட்டில் உட்காந்துட்டு கிளி சோசியம் அடிக்கடி பார்ப்பேன். அவன் சொல்லுவான், உனக்கு அது கடைசி பார்த்தா கிளி சோசியத்தை கூட ஏசுன படம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் ரசிக்கப்பட பிற்பாடு பல ஆண்டுக்கு கழிச்சு திரும்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த கிளி சோசியம் சொல்றேன்னு அதே இடத்துல உட்காந்துக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லது பாருங்க. நமக்கு இப்போ சொல்றாரு உங்களை பார்த்து, நீ பாக்கியவான், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ பேர் பெற்றவன், நீ நல்லா இருப்ப. கைகளை தட்டி நிறைய கிறிஸ்தவங்க செவ்வாய் சனி அந்த நாள் சரியில்லை அப்படி இல்லைங்க.
6,000 வாக்குத்தத்தங்களை ஆண்டவருக்கு சோசியை வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருங்க. அவன் சோசியை கூட மாறலாம். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் தான். வயசுல எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சொல்லுங்க, நான் என்ன அதிர்ஷ்டசாலியா? வயசுல நீங்க வேலைக்கு போகிற இடத்துல நீங்க வச்சுக்கணும், மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, நான் அதிர்ஷ்டசாலி. நான் உன் கம்பெனியில் இருக்கிறதுனால உனக்கு அதிர்ஷ்டம். அல்லேலூயா. நான் பாக்கியம். மனதார உங்களை ஆஸ்வதிக்கும். உங்கள் வலது கருத்தை உங்கள் தலைமை வச்சவங்க அநேகர் உங்களை நீங்களே வேதனைப்பட்டீங்க. ஆவியானவர் சொல்றார், இல்ல ஆண்டவர் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை குறித்து சிறு பிராயத்து முதல் இந்த நாள் வரை நான் வேதனைப்பட்ட ஒவ்வொரு பகுதியை நான் என்னை குறித்து அவிசுவாசமாய் பேசின வார்த்தைகளை நான் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தினால ரத்து செய்கிறேன். நான் பாக்கியவதி. சில பெண்கள் பாக்கியவதி சொல்லுங்க, நீங்க பாக்கியவான் சொல்லுங்க. நான் பாக்கியவான், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் அந்த உலகத்தில் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமை கைகளை தட்டி அறிவா ஹாராமா மூடி சகலமா துக்கமானவரா ஓ நீங்க கவலவி கவலவரவரவரவரவரவரவரவர ஓ மார்க்கத ஒரு பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு உலகத்தில் சொல்லுங்க, எனக்கு தான் உலகம் படைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு எத்தனை தேசத்துக்கு போகணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வருகைக்குள்ளங்க எல்லா தேசத்துக்கும் போய் பார்க்கணும். பிரைஸ்லா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டையா பார்க்கணும் முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. இந்தியாவை பார்க்கணும். ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினாலப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் இல்லாதவற்றை இருப்பதாக என் தேவனால் கொண்டு வர முடியும். ஆமென். பிரைஸ்லா. ஓ பிரைஸ். எத்தனை பேர் நான் உலகம் முழுவதும் போய் சொல்லி சொல்ல போறேன். உலகம் முழுவதும் சொல்றதுக்கு எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? இப்போ தெருக்கல்ல ஆரம்பிக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த பட்டணத்தில் ஆரம்பிக்க வேண்டும். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.